தோலை உரிச்செடுப்போம். நல்லா அவிஞ்சு வந்தபடியாக எங்களுக்கு நல்லபடியாக தோல் கலண்டு வருது. வணக்கம் ராவுகாலே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான். என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட காற்று அடித்து ஒரு வாழை மரம் ஒன்று முறிஞ்சு போச்சு. அப்போ அந்த வாழை மரத்தில் அந்த வாழைக்காயில் என்ன செய்யலாம்னு பார்த்தா வாழைக்காய் வடை செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா வந்துச்சுது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தில் இந்த வாழைக்காயை பிடுங்கி ஒரு வாழைக்காய் வடை தான் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இதுதான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் பாலியல் வச்சுருக்கிறோம் வீட்டை சுற்றி. இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல கறி வாழைக்குழி உண்டு. இந்த டிட் பாக்டீரியால் எங்களுக்கு முறிஞ்சு விழுந்துட்டுது. இந்த வாழைக்காயை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாழைக்காய் வடை செய்வோம்னு யோசிச்சுருக்கிறேன். என்ன நிறைய வாழைக்காயாக இருக்குது. அப்போ அதில் 2-3 வாழைக்காய் எடுத்து நான் ஒரு வாழைக்காய் வடை தான் செய்ய போகிறேன். இந்த அளவு எனக்கு காணும். நான் புழுங்கி எடுத்துட்டேன். நான் இந்த மிச்ச வாழைக்காய் இருக்குது தானே, இதை வெட்டி தெரிஞ்சாக்கள் பக்கத்து வீடுகளுக்கு கொடுத்து சாப்பிடுவோம்ட்டு யோசிச்சுருக்கிறேன். நான் இப்போ இந்த வாழைக்காயை படிப்பாக கழுவி எடுக்க போகிறேன். நான் இப்போ வாழைக்காயை வெட்டித்தான் அவிய விட போகிறேன். இதை 2 ஆக்க போகிறேன். 2 ஆக்கினா எனக்கு வேகமாக அவியமன்றதுக்காக நான் வெட்டி அவிய விடுறேன். இப்படியே இல்லை வாழைக்காயும் நான் வெட்டி எடுக்க போகிறேன். நான் வாழைக்காயெல்லாம் வெட்டிட்டேன். நான் இந்த வாழைக்காய் அவியறதுக்கு தண்ணி விடுறேன். வாழைக்காய்க்கு மேலே தண்ணி நின்றால் தான் நல்லா அவியும். அப்போ நாங்கள் நிறைய தண்ணி விடணும். நான் இந்த அளவு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். அப்படியே மூடிட்டு அவிய விட போகிறேன். நான் அடுப்பில் வைக்கிறேன் அவியறதுக்காக. நான் இதுக்கு கொஞ்சம் உள்ளியும் இஞ்சியும் எடுத்துருக்கிறேன். அதை இப்போ கழுவி எடுக்க போகிறேன். இதை நான் மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா பசையாக அடிச்செடுக்க போகிறேன். அதோடு நான் ஒரு 5-6 மிளகும் சேர்க்க போகிறேன். வாழைக்காய் தானே வாய் வேதும் இருந்தாலும் இப்போ 5-6 மிளகும் சேர்க்குறேன் இதோட. இதை அப்படியே நல்லபடி அடிச்செடுக்க போகிறேன். நாங்கள் இது ஒரு கத்திரந்து பார்ப்போம். வாழைக்காய் நல்லா அவிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கலராக இருக்குது. நான் இப்போ வாழைக்காயை இறக்கி எடுக்கிறேன். நல்லா அவிஞ்சிட்டு நான் இதை ஆற விட போகிறேன். எடுத்து நல்லா ஆற விட்டால் தான் இதை தோலை எடுத்துட்டு அப்புறம் மசிச்செடுக்கலை. கொஞ்சம் ஆறணும், கை வைக்கல சுடும். எடுக்கவே தோல் கலண்டு வருது. இங்கே நல்லா அவிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் மிளகாயும் வடிவாக கழுவி எடுத்து வெட்ட போகிறேன். நான் வெங்காயத்தை சின்னதாக வெட்டி எடுக்கிறேன். வடைக்கு தானே கொஞ்சம் சின்னதாக தான் வெட்ட வேணும். மிளகாயை நாங்கள் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் சின்னாக்கள் சாப்பிட்றேன்னா மிளகாயை கொஞ்சம் குறைச்சி எடுக்கணும். இப்போ மழை காலம் தானே, அதால் நாங்கள் வாங்கி வைக்கிற வெங்காயம் எல்லாம் முளை வருது. சின்ன வெங்காயம் வாங்கி வைக்க எல்லாம் முளைச்சி முளை வந்துட்டு. நாங்கள் இந்த வாழைக்காய் கொஞ்சம் மாறிட்டுது. இந்த தோலை உரிச்சு எடுப்போம். நல்லா அவிஞ்சு வந்தபடியாக எங்களுக்கு நல்லபடியாக தோல் கலண்டு வருது. நாங்கள் இந்த தோல்களை எடுத்து மற்ற டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன்னா கொஞ்சம் சூடு இருக்குத்தான், கொஞ்சம் மாறட்டும். ஆறுனா தான் நாங்கள் மசிச்சு எடுக்கலாம். நல்லா அவிஞ்சபடியாக நல்லா இங்கே அமர்த்த வருது வாழைக்காய். நல்லா அவிஞ்சிட்டு நாங்கள் இதை அமர்த்தி மசிச்செடுப்போம். கொஞ்சம் மாறிட்டுது. இது நான் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. அமர்த்தி உடைச்சி விட போகிறேன். இது கட்டி இருக்கக்கூடாது. நல்லா நாங்கள் மசிச்செடுக்க வேணும். நான் உடைச்சி போட்டு நல்லா மசிச்செடுக்க போகிறேன். நல்லா இதை குழச்செடுத்துட்டேன். கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா வந்துட்டுது எனக்கு குழாவட்டு. நான் இதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்க்கிறேன். நான் அடித்து வச்சிருந்த இஞ்சி உள்ளி மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுறேன். மஞ்சள் தூள் சேர்க்கிறேன்.
பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். கருவேப்பிலையை சின்ன சின்ன வெட்டி சேர்க்கிறேன். சின்ன நான் வெட்டுறேன். இதுக்கு நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன். நான் எடுத்து வச்சிருக்கிற வடைக்கு எனக்கு இந்தளவு உப்பும் காணும். இந்தளவும் சேர்த்துக்கொண்டா காணும் எனக்கு. இதுக்கு நான் ஒரு கரண்டி கோதுமம்மா சேர்க்கிறேன். இதால் இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி கோதுமம்மா சேர்க்கிறேன். இந்தளவு தான் நான் சேர்த்து கொண்ட பொருட்கள். அடுப்பெரியுது. நான் வடை பொரிக்கிறதுக்காக தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து குழச்செடுக்க போகிறேன். நல்ல வடிவாக எல்லாம் தலைவட்டு வர குழைப்பேன். நீங்கள் இந்த மிளகாய் உரைப்பு காணாதாக்கள் கொஞ்சம் கறி மிளகாத்தூளும் சேர்க்கலாம். சட்டி சூடாகிட்டது. நான் எண்ணெய் விடுறேன். வடை தட்டைக்குள்ள தண்ணியில் கையை நினைச்சு தட்டுற மாதிரி இதையும் நாங்கள் தட்டி கொள்ளலாம். தேவையான அளவு உருண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது கையில் வச்சு ஒரு அமர்த்திட்டு போடலாம். ஓட்டை வேணுமெண்டு இல்லை. இதுக்கு எங்களுக்கு ஓட்டை தேவைன்னா நாங்கள் இப்படி ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ளலாம். வடைக்கு ஓட்டை வடை வேணுமென்று சொன்னால் நான் இப்படி எல்லாத்தையும் தட்டி வைக்க போகிறேன். இப்படி தட்டி வச்சால் எங்களுக்கு எடுத்து போட லேசாக இருக்கும். எனக்கு எண்ணெய் சூடாகிட்டது. நான் வடையை எண்ணெயில் பொரிச்செடுக்க போகிறேன். ஓட்டை இல்லாத வடையும் நாங்கள் போட போகிறோம். இப்படி தட்டி நீங்கள் இப்படியும் தட்டி போடலாம். ஓட்டை வச்சும் போடலாம். பிரட்டி விட போகிறேன். வடை பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இறக்கி எடுக்க போகிறேன். நான் இப்படியே எல்லா வடையும் பொரிச்செடுக்கிறேன். தட்டி வச்சபடியே அடுத்த போடையில் இருக்குது. எனக்கு ரெண்டாவது தரம் போட்ட வடையும் பொரிஞ்சிட்டுது. நான் எடுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா டியூசனுக்கு போயிட்டு வரக்கிடையில அம்மா எல்லாம் வடையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி சுட்டும் எடுத்துட்டா. இப்போ கடைசி வேலையாக பறிச்சு எடுத்து கொண்டு இருக்கிறா வடையை. எங்களுக்கு வடையெல்லாம் சுட்டு முடியுது. இனி சாப்பிட்டு பார்க்குறதான் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக வாழைக்காயில் வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். ஏதோ ஒரு எளிமையான முறையில் நாங்கள் சுட்டு எடுத்தோம். ஒரு கொஞ்சம் வாழைக்காயினா இவ்வளோ வடையும் சுட்டு எடுத்தது. நான் இந்த வாழைக்காய் வடை சுட்ட முன்னுக்கு பார்க்கல. நான் டியூசனுக்கு போயிட்டு வர கிடையாது. அம்மா வடையெல்லாம் அப்படியே சுட்டு எடுத்துட்டான் நல்ல வடிவா. அப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த டேஸ்ட் எப்படி இருக்குண்டு. நல்ல வடிவாக புரிஞ்சு வந்துருக்குது. ஒரு பிள்ளையெல்லாம் நிறைய வெங்காயம் அம்மா இடம் பட்டி சேர்த்துருக்குறா. நிறைய இருக்குது. அப்போ நான் சாப்பிட்டு பார்ப்போம் இதை. இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த உளுந்து வடை பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த வித்தியாசமாக இருக்கும் அதுன்ற டேஸ்ட். ஆனால் அதே போல் இது கொஞ்சம் டேஸ்ட் குறைவு கொஞ்சம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது பிளேஞ்சி வடையெல்லாம் சாப்பிட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த வடையும் எல்லாம் ஒரே மாதிரி வடை தான். இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா இலவாயை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த வாழைக்காய் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா சாப்பிடுவேன். ஏன்னா இந்த உளுந்து வடையை ஏதோ வந்து அப்படியே வாழைக்காயிலே மற்ற அந்த உணவுகள் செஞ்சால் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி வடை சுட்டு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவேன். வாழைக்காய் வடையண்டு
இப்போ அந்த வாழைக்காய் விருப்பம் இல்லாத பிள்ளைகள் இதை சாப்பிட்டு கொள்ளுவோம். அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடிச்சு கொள்வோம். பாய்.